My dear student, Unit 3, Theory of the Equation, exercise 3.1 first sum. If the sides of the cube box are increased, or cube box increase ஆச்சுனா 1 to 3 units respectively to form of a cuboid. Okay, respectively, அதாவது 1 to 3 unit வந்து increased ஆச்சுனா sides வந்து increase ஆச்சுனா cuboid ஆகும். So then the volume of increase அப்படி increase ஆச்சுனா 52 units வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது find the volume of the cuboid. அப்போ அதோட வால்யூம் வந்து cuboidல என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. So solution. ஓகேங்களா, solution first. Let x be the side. ஓகேங்களா, s be the side and v வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, v be the volume. ஓகேங்களா, v be the volume of the cubeல. v வந்து வால்யூம் எதுலனா cubeல. அப்படி இருக்கும்போது then volume of the cube எப்படி இருக்கும் அப்படின்னா v equal to x into x into x, அதாவது 1 2 3 அப்படி இருக்கும்போது x cube இருக்கும். ஓகேங்களா, therefore எப்படி இருக்குன்னா the sides are increased. அப்படி இருக்கும்போது அதோட சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். எவ்வளோனா 1 2 3 யூனிட்ஸ் வந்து கிவன் த கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது வால்யூம் ஆஃப் த கியூபைட் எப்படி இருக்கும், வால்யூம் ஆஃப் த கியூபைட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம். அப்படி இருக்கும்போது வால்யூமுக்கு ஈக்குவலாக வந்து எப்படி இருக்குன்னா கியூபைடுக்கு ஈக்குவலாக எதுக்கு இருக்குன்னா கியூபுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ஆஃப் த கியூப் இன்க்ரீஸ்ட் பை எவ்வளோ யூனிட்ஸ்னால் 52 யூனிட்ஸ். ஸோ எப்படி எழுதலாம், v + 52, அதாவது வால்யூம் ஆஃப் த கியூபு, இது வந்து வால்யூம் ஆஃப் த கியூபைட் இன்க்ரீஸ்டு. ஸோ v + 52 ஈக்குவல் டு x + 1 இஸ் த மல்டிபிள் ஆஃப் x + 2 இஸ் த மல்டிபிள் ஆஃப் x + 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ், ஆல்ரெடி we know that alpha beta gamma are the roots. அப்படி இருக்கும்போது தென் இது எப்படி எழுதலாம், ஆல்ஃபா ஈக்குவல் டு -1 அண்ட் பீட்டா ஈக்குவல் டு -2 அண்ட் காமா ஈக்குவல் டு -3 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, காமாவில் சப்ஸ்டிட் பண்ண வரும் summation of 1 equal to alpha plus beta plus gamma. So alpha value is -1, beta value is -2, gamma value is -3. So add பண்ணா -6. Next summation of 2 alpha beta gamma plus gamma alpha வரும். ஓகேங்களா, gamma alpha. So இது வந்து -1 -2, beta value is -2, gamma value is -3 plus alpha value is -1, beta gamma value is -3. So multiple பண்ணும்போது 2 1s are 2, 2 3s are 6, 3 1s are 3. So add பண்ணா 11. ஓகேங்களா, இப்போ alpha சம்மேஷன் ஆஃப் 3 வேல்யூ கண்டுபிடிங்கன்னா மல்டிபிள் ப்ராடக்ட். ஓகேங்களா, ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா வரும் ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு காமா. ஸோ -1 -2 அண்டு -3. ஸோ 3 2s are 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகேங்களா, இன்ஸ் த வால்யூம் ஆஃப் த கியூபைடு, இன்ஸ் த வால்யூம் ஆஃப் த கியூபைடு எப்படி எழுதலாம், வால்யூம் ஆஃப் த கியூபைடு ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா கியூபைடு ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் கியூபு மைனஸ் சமேஷன் ஆஃப் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சமேஷன் கியூப் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, எழுதலாமா, இப்போ இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் கியூபு மைனஸ் சமேஷன் ஆஃப் 1 கண்டுபிடிச்சிருக்கோம் -6. ஸோ -6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11 இன்ட்டு எக்ஸு வால்யூம் 3, அதாவது சமேஷன் ஆஃப் கியூ என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா -6. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +6 ஆகிடும். ஸோ v + 52 ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் கியூபு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ +6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x + 6ன்னு எழுதலாம். ஓகேங்களா, இது எப்படி எழுதலாம்னா வியோட வேல்யூ வந்து வால்யூம் வந்து எவ்வளோனா எக்ஸ் கியூப். ஸோ எக்ஸ் கியூப் + 52 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் + 6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x + 6ன்னு எழுதலாமா. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன வரும், எக்ஸ் கியூப் + 6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x + 6 மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 52 ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் கியூப் கெட்டிங் கேன்சல். ஸோ ஆன்சர் இஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x 52லேருந்து 6 மைனஸ் பண்ணால் -46x ஈக்குவல் 46 0. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேக்டர் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம், சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். 46 இன்ட்டு 6 மல்டிபிள் பண்ணோன்னா ஆன்சர் இஸ் -276 வரணும். எனக்கு ஆட் பண்ணால் பார்த்தீங்கன்னா 11 வரணும். ஸோ -12 அண்டு 23. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும், டிவைட் பை 6. ஓகேங்களா, டிவைட் பை முன்னாடி நம்பருக்கு. ஸோ 6 இங்கே 6ஆல் பண்ணணும்னா இங்கே வந்து நம்ம 2 6 are 12. ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா 6x ஸ்கொயர். ஓகேங்களா, 6x அப்போ என்ன வரும், 6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x மைனஸ் 46 ஈக்குவல் டு 0. இப்போ சொல்யூஷன் என்ன கிடைக்கணும், x - 2 6x ப்ளஸ் 23 ஈக்குவல் டு 0. அப்போ சொல்யூஷன் என்ன கிடைக்கும், x - 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ இஸ் 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6x ப்ளஸ் 23 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ -23/xன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வால்யூம் ஆஃப் த கியூபைடில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் த கியூபைடில் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் த கியூபைடில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், வால்யூம் ஆஃப் த கியூபைட் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அப்போ என்ன வரும்னா வால்யூம் ஈக்குவல் டு எக்ஸோட x + 1 நம்ம 2 + 1 இன்ட்டு 2 + 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 2 + 3. ஸோ 2 1s are 2. So 2 + 1 is 3 is the multiple of 2 + 2 is 4. Multiple of 2 + 3 is 5. So 3 4s are 12, 12 5s are 60. So 60 cubic units. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.